12 ராசிகளில் முதல் ராசி மேச ராசி. இந்த ராசிக்காரர்கள் தீயின் தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்பவுமே ஃபயராகவே இருப்பாங்க. இதன் அதிபதி செவ்வாய். இதனால இவங்களுக்கு கோபமும், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாமே சிறப்பா இருப்பாங்க. எந்த ஒரு முடிவையுமே டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கும் தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இவர்களை பற்றிய விளக்கமாகவும் என்னென்ன இவர்களுடைய குணநலன்கள் பற்றியும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க்கையில மேசராசிக்காரர்கள் இப்போ நிறைய வேதனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் சொல்லுவாங்க நல்லா இருப்பாங்க, செல்வாக்கா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இவங்க நிறைய வேதனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பல ஆண்டுகளா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அரசு வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும். அதுக்கான வாய்ப்பு நிறைய வந்தாலும் ஆனா தட்டி தட்டி போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இவர்களுடைய இப்போது நடக்கும் கிரகநிலை கோட்பாடுகள் தான். இந்த ராசியில் இருப்பவங்க 99% பேர் கண்டிப்பா கடன் வாங்கி இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு எப்பவுமே ப்ரெஷர் ஜாஸ்தியாவே இருக்கும். செய்யற தொழில்ல லாபம் குறைவா இருக்கும். நஷ்டம் அதிகமா ஏற்பட்டாலும் இவங்க மனம் தளராம மறுபடியும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு வயது அதிகமாகி நிறைய பேர் மேரேஜ் பண்ணாம இருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் திருமணமானவர்கள் வாழ்வதை விட இறப்பதே மேல்னு எண்ணம் இப்போதைக்கு அதிகமா அவங்களுடைய மனசுல தோண்டிகிட்டே இருக்கும். இதுல 100க்கு ஒரு சிலர் மட்டும் விளக்கமா இருக்கும். ஆனா 100க்கு ஒரு 80 to 90% நபர்கள் இதையே மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. மாசம் இஎம்ஐ கட்டவே கஷ்டப்படுவார்கள். இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் லாபம் இப்போதைக்கு ஒரு 10% வர்றதே ரொம்ப சிரமமா இருக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்கிற லாபம் கூட இவங்களுக்கு கிடைக்காம போகும். இதற்கு என்ன காரணம்னா இவங்களுடைய தற்போது நடக்கும் கிரகநிலை கோட்பாடு தான். இதையெல்லாம் மாற்ற முடியுமானா இவங்க கண்டிப்பா மாற்ற முடியும். அதற்கான பதிலை நான் இந்த வீடியோ சொல்றேன், மறக்காம கேளு. கணவன் மனைவி. கணவன் மேச ராசியில இருந்தா மனைவி விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு கூட இவங்களோட மனநிலை தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு சிலர் மனைவி குழந்தைகளுக்காக மட்டுமே தான் வாழ்வாங்க. இவங்களோட வாழ்க்கையில ஏண்டா இப்படி வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இப்போதைக்கு மேசராசிக்காரர்கள். இவங்க மேசராசிக்காரர்கள் பொறி விற்க போனா காத்தடிக்குது, உப்பு விற்க போனா மழை அடிக்குது. அந்த மாதிரி நிலையில தான் இவங்களோட வாழ்க்கை தற்போது போயிட்டே இருக்கு. உடல் நலக்குறைவு அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா இவர் ராசியில இப்போதைக்கு சனி பகவான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் மிக முக்கியமான காரணம். வாரத்துல 7 நாளைக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா அவங்களுக்கு 3 நாள் தான் வேலை கிடைக்கும், அதிகபட்சம் 4 நாள், மிச்சம் 3 நாள் லீவா இருக்கும். அதுதான் இவங்களுடைய தற்போதைய நிலை. மேச ராசிக்காரர்கள் தூக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 to 6 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அந்த தூங்குறதும் உடனே தூங்க மாட்டாங்க. எப்பவுமே பல சிந்தனைகளையே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் பல சிந்தனைகளையே நடப்பது, முன்கூட்டி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை இவங்களால சரியா செஞ்சு முடிக்க முடியாது. மேச ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில சிலருக்கு நண்பர்கள் இவங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் நிறைய நபர்கள் இருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுனால எல்லாருமே விட்டு விலகி போயிடுறாங்க. மேசராசி விலங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடு எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். ஆனா இவங்க கையில பணம் இருக்கும்போது அந்த கூட்டமா இருந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே இந்த ஆடு தனியா இருக்கிறத பார்த்து விட்டு போகிற மாதிரி, இவர்கிட்ட பணம் இல்லாதனால எல்லாரும் விட்டு போயிடும். மேச ராசிக்காரர்களுக்கு முதல்ல நிறைய பணம் வந்துகிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கையில எப்பவுமே பணம் இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனா அவங்க அதை சரியா சேமித்து வைக்காத இவங்களுடைய பண கஷ்டத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம். இதில் 100ல ஒரு 80% நபர்கள் இதற்கு முன்னாடி நிறைய தொழில் லாபம் எல்லாம் வந்திருக்கும். அப்படி வந்த லாபத்தை இவங்களுக்கு சேமிக்க தெரியல. அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருந்தாலும் ஏன் சேமிக்கலைன்னு கேட்டீங்கன்னா அப்பா இவங்களுடைய கிரக நிலைகள் எல்லாரும் நண்பர்கள் எல்லாருமே கேட்டாங்கன்னா அள்ளி எள்ளி கொடுப்பார்கள். மேசராசிக்காரர்கள் அள்ளி எள்ளி கொடுத்துட்டு இப்ப அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கிறது 100க்கு 100% உண்மையான விஷயம். மேசராசிக்காரங்கள ஈஸியா ஏமாத்திடலாம். இப்ப எப்படின்னா ஒரு அண்டா போய் பேசணும்னா அவங்க தங்களோட உசரை வேணாலும் கொடுத்துருவாங்க, பணம் வாங்கிக்கலாம். நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே மேச ராசிக்காரர்களுக்கு ஈஸியா கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான்
மேச ராசிக்காரர்களுடைய மைனஸ். மேச ராசியில பிறந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்களை தான் பெற்றோர்கள் நிறைய பார்ப்பாங்க. ஆனா இவங்களை நிறைய பார்க்கறது இல்லைங்கிறது இவங்களோட மனநிலைகள் இருந்தே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது நடக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் தான். சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும்போது பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே மேச ராசிக்காரர்களை விட்டு விலகி இருக்கிறதான் மிகவும் விரும்புவாங்க. அதுதான் இவங்களுடைய நிலை. மேச ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையுமே கருவுற மாதிரி பிடிச்சுக்குவாங்க. ஆனா இவங்க அதை செய்யும் போது மிகவும் கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. எப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் பிரில்லியண்டா கத்துக்குவாங்க. அதே இவங்க ப்ராக்டிக்கலா பண்ணும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணா ஈஸியா பண்ணிடுவாங்க. ரெண்டாவது டைம் திருப்பி பண்ணும்போது அவங்களுடைய உடல்நல குறைவு ஏற்படும், விரக்தி ஆகும், மனசுல பல சிந்தனைகள் தோன்ற ஆரம்பிக்கும். இதனாலேயே இவங்களுக்கு அந்த ஒரு செயலை பண்ற ஒர்க்கை லேட் பண்ணி பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் இவங்களுடைய ராசியினுடைய தற்போது நடக்கும் நிலை. மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் பல வழியில முயற்சிவாங்க. எந்தெந்த வழியிலும் இல்லை, எந்த ஒரு நன்மையான நல்ல வழியா இருந்தாலும் அந்த வழியில எல்லாரையுமே முயற்சி செய்வாங்க. நீங்க ஒரு புதுசா ஒருத்தர் அவருடைய நண்பர் யாராவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ். மேச ராசிக்காரர்கள் ஆனா இவங்க அதை சக்சஸ் பண்றதுக்கு எவ்வளவோ போராடுவாங்க. அந்த தேவையில்லாத போராட்டத்துல போய் இவங்க மாட்டிக்குவாங்க, வாயை மாட்டிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் இவங்க பல பிரச்சனைகளை அந்த வாயை கொடுத்து மாற்றினதுனால வர ஆரம்பிக்கும். மேசராசிக்காரர்கள் சிம்பிளா எப்படி சொல்லலாம், மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பண்ணினதையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராஃபிட் வரும். ஏன்னா இவங்களுடைய முயற்சி அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்களோட கிரகநிலை கோட்பாடு சனி பகவான் இப்போது விரைய சனி நடக்கிறதுனால 199% பேருக்கு பணம், பொருள் இந்த விஷயத்துல இழப்பு தான் அதிகமாக ஏற்படுமே தவிர இதை அவங்க சேமிச்சு வைக்கவே முடியாது. இவங்க இன்வெஸ்ட் பண்ற நேரத்துல வர்ற ப்ராஃபிட்டை பார்த்து இவங்களுக்கு கடனும் மன உளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால திருப்பி போட்டு அதிகமா லாபம் எடுக்கலாம்னு என்ன தோன்ற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, இவங்ககிட்ட கையில இருக்கிற காசுமே கரைய ஆரம்பிக்கும். அதுதான் மேசராசிக்காரனுடைய தற்போதைய உண்மையான நிலை. மேசராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணலாம்னா, நீங்க எந்த ஒரு செயலையுமே செய்யறோம் உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கிட்டையுமே தயவு செய்து சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும். அதே நீங்க சொல்லாம செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பரா நடக்கும், உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். ஆனா உங்களோட வாய் அதை அடக்கி வைக்க லாபம் அதை என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க நண்பர்கள், உறவினர்கிட்ட சொல்லுவீங்க. அவங்க உடனடியாக உங்களுக்கு கண்டிஷன் மாதிரியும் உங்களுக்கு அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தொழில், நீங்க போயிட்டு இருந்த வேலை, உங்களுக்கு கிடைச்சிருந்த லாபம் எல்லாமே தடைபட ஆரம்பிக்கும். இது என்னன்னா அவங்களுடைய கிரக நிலைகள் தான் மெயின் காரணம். அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான நிலை. மேச ராசிக்காரர்கள்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்காது. திருமணத்துக்கு முன்னாடி அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்கன்னாலும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டையே கடன் மூழ்க வைக்கிற அளவுக்கு இவங்களோட நிலை மாறி ஆரம்பிக்கும். நிறைய பேர் மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடன் அதிகமாக இருக்கும். இந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி லாபம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு, ஆனால் இவங்க எல்லாமே நிறைய பேர் பணம் கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்தனால கொடுத்தாங்கன்னா இவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அப்போது இவங்களோட பிசினஸ் தொழில் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருந்ததுனால மேசராசிக்காரர்கள் நம்பி கொடுத்தாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு கிட்ட சுருக்குன்னு மேசராசிக்காரர்கள் யாராவது எதிர்த்து கேட்டாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு வகையில தலையை அடமானம் வச்சாவது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் மேசராசிக்காரர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களை நம்பி நிறைய பேர் பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்களுடைய கிரகநிலை கோட்பாடு இப்போது நடக்கிற சனி, விரைய சனி, அதனால இவங்க வாங்கின பக்கமே நிறைய கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. இந்த கிரகநிலைகள் எல்லாமே மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பை நான் சொல்றேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தெளிவா 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மேசராசிக்காரர்களுக்கு இது 2ஆம் கட்ட சனி பகவானுடையது. அதாவது விரைய சனி. இந்த விரைய சனியில என்ன நடக்கும்னா, இவங்க கையில எப்பவுமே பணம் முதல்ல இருந்துகிட்டு இருந்த பணம் இப்ப சுத்தமாவே இருக்காது. எப்பவுமே இவங்க கையில குறைஞ்சபட்சம் ஒரு 5000, 10,000, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிறைய பேர் வச்சிருந்துருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க கையில 100, 500 அது வச்சிருக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவதுதான் மேசராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானம் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்தாலும் ஒரு சிலருக்கு, ஆனா அடுத்த மாசம் அந்த பணம் அந்த மாசத்துக்குள்ளேயே அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிடுவாங்க. இவங்க கையில தங்காது. அப்படியே இருந்தாலும் யாராவது ஒரு நண்பர்கள் இவங்ககிட்ட உதவி எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்டு சொல்லும்போது இவங்க மேசராசிக்காரர்கள் உடனடியாக அதை கொடுத்துருவாங்களே தவிர இவங்க
மறைச்சு வச்சிருக்க மேசராசிக்காரர்களுக்கு தெரியாது. சுப செலவா இவங்க அதை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, சொந்தமா வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், இந்த மாதிரி சிறு சேமிப்புகளை வாங்கலாம். இந்த மாதிரி சுப செலவு பண்ணலாம், அதை கொஞ்சம் மாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக. மேசராசிக்காரர்கள் புதிய தொழிலை நல்லா தெரிஞ்சு செய்யுங்க. தெரியாம ஒரு நண்பரோ உறவினரோ சொல்றாங்க, தயவு செய்து அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுமே தவிர லாபம் வருவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு குறைவு. ஏன்னா உங்களுக்கு விரய சனி நடக்கும் போது நீங்க மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணுவீங்க, எதுவும் நடந்தாலும் தான்கிற உங்களுக்கு அகம்பாவம் இருக்கும். நான் பண்ணிடுவேன், என்னால முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு இருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தற்போத நிலை மாறி இருக்கிறதுனால நீங்க மேசராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் ஆணவத்தை குறைச்சு ஒவ்வொரு செயலையுமே பல தடவை சிந்தித்து செய்ய ஆரம்பியுங்கள். மேசராசிக்காரர்களே, காதல் பண்ணிட்டு இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப பேட் டைம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய கிரக நிலைகள் மாறி இருக்கிறதுனால நார்மலாகவே இவங்களுடைய லவ் பண்ற பெண்ணும் சரி ஆணும் சரி இவங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். நிறைய பேர் இப்போதைக்கு பிரிஞ்சும் இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் அதிகமா மன உளைச்சல் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே பல சிந்தனைகளே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எல்லாமே முதல்ல நார்மலாக இருக்கும், ஆனால் இப்போதைக்கு எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அதை வெளிக்காட்ட முடியாமல் ஆனால் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தா தெரியும். ஆனால் இவங்களுடைய மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் இத்தனை ஆண்டுகள் ஆதரவாக இருந்த அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாமே இப்போதைக்கு எதிரியா மாறி இருக்கிற நிலை தான் மேசராசிக்காரர்களுக்கு அதிகம். இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே உறவினர்கள்கிட்ட அவங்க அம்மா அப்பா என் பையன் பொண்ணு இப்படி தப்பு பண்றாங்க அப்படி தப்பு பண்றாங்க இதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு மேசராசிக்காரர்களை பெற்றோர்கள் உறவினர்கள் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் தற்போதைய மேசராசிக்காரருடைய நிலை. புதுசா மேசராசிக்காரர்கள் வெளிநாடு போறோம் அப்படின்னா தயவு செய்து தெளிவா எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு நல்லா தெளிவா வெளிநாடு போங்க. தற்போது சூழ்நிலைக்கு இன்னும் 2 வருஷம் வரைக்கும் உங்களுடைய டைம் ரொம்ப பேடாக இருக்குது. நீ இங்கிருந்து போகும்போது உங்ககிட்ட ஒரு சேலரியோ ஒரு பேக்கேஜ் சொல்லியிருந்தாங்கனாலும் அங்கே போனதுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வெளிநாடு போகிற பயணம் எல்லாமே தடைப்பட்டதுனாலும் அதில் உங்களுக்கு என்ன காரணத்தினால தடைப்படுதுன்னா ஒன்றும் வாஸ்து கோளாறாக இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி காரணங்களால தான் உங்களுக்கு வெளிநாடு போக வாய்ப்பு தட்டிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் பேக்கேஜில் ஏமாறுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தடுப்பதற்கான காரணம் என்னன்னா நீங்கள் வணங்கும் முருகப்பெருமானுடைய அருளாசினாலும் அது தடைப்படலாம். அதனால் நீங்கள் தீவிரமாக முருகனை வேண்டிக் கொள்வது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக. மேசராசிக்காரர்கள் தற்போது சூழ்நிலைக்கு கூட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே கன்டினியூ பண்ணி கொண்டு போங்க. ஆனால் அதுலேயுமே இப்போ இடையில நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இனிமேலும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழிலை தவிர்ப்பது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையுமே நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்றாங்க, அப்படி சொந்த ஒரு செயலையும் புதிய செயலும் சொல்லாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு நகை வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லாமல் செய்கிறது ரொம்ப 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 மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் தற்போதைய சூழ்நிலைக்கு நண்பர்களை நம்புறது ரொம்ப ரொம்ப தவறான நிலையில தான் கொண்டு போய் விடும். ஆனால் உங்களுக்கு இத்தனை காலமாக நண்பர்களாக இருந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய டைம்ங்கிறது தவறில்லை, உங்களுடைய நேர காலம் தவறாக நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க உங்களை விட்ட ஏதோ ஒரு விஷயத்தை லாக் பண்ணி விடுறதுக்கும் உங்களை கொண்டே தவறான வழியில் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேசராசிக்காரனுக்கு ஃபர்ஸ்ட் எதிரின்னா கோபம் தான். இந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்கனாலே ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த கோபத்தினால தான் புதுசாக ஒரு தொழில் செய்கிறதோ பல விஷயங்கள் நீங்கள் இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே மாற்றிக்கிங்க. எந்த ஒரு முடிவை எடுக்கும்போதும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 யோசிச்சு உங்கள் நண்பர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவு எடுத்து பண்ணுறீங்க. ஆனாலும் ஒரு சிலர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. புதுசாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழில் லாபம் வருமா, எப்படி இருக்குது, அந்த இடத்த பொறுத்து எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பேக்கரி போகிறதாவே இருந்தாலும் அந்த பேக்கரி இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மேசராசிக்காரர்கள் மானம், கௌரவம் மிகவும் முக்கியம். யாரும் இவர்களை குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லி பேசிட்டாங்கன்னா உடனடியாக அவங்க இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு உருவாக்கி, அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தாலும் பொருள் வாங்கியிருந்தாலும் அதை உடனடியாக திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு கோபம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மேசராசிக்காரர்கள் யாருக்குமே தயவு செய்து பணம் கொடுக்காதீங்க. தற்போதைய சூழ்நிலை நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு குறையும். அதே மாதிரி யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சாட்சி கையெழுத்தோ இந்த காலகட்டத்தில் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்கிட்ட அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே ஈஸியாக வந்து பேசி சாட்சி கையெழுத்து போட சொல்லி கேட்பாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு போயிடலாம்னு தோணும். ஆனால் நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம், குழந்தை, மனைவி இவங்களோட நிலை என்னங்கிறத யோசிச்சு அந்த நிலையிலிருந்து மாறிக்குவாங்க. மேசராசிக்காரர்களுக்கு தற்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். அது இவங்களோட கோபத்தினால தான் இருக்கும். ஆனால் இவங்க அந்த கோபத்தை குறைச்சிட்டு உட்காந்து அமைதியாக சொன்னாங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அந்த புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு கூட அவங்க அந்த அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் மேசராசிக்காரர்களுடைய தற்போது நிலை. மேசராசிக்காரர்களுக்கு இந்த பணம் இருந்தபோது உடன் பிறந்தவங்க, நண்பர்கள் எல்லாருமே தெளிவாக வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து கஷ்டப்படுற காலகட்டம். அதனால் இவங்களுக்கு கஷ்டப்படுற டைமில் நண்பர்கள், உறவினர்கள் யாருமே பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ மேசராசிக்காரர்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம கிட்ட காசு இருக்கும்போது எல்லாருமே வந்தாங்க. ஆனால் இப்போது காலகட்டத்தில் யாரும் வர மாட்டேங்கிறாங்க, உதவ மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து மேசராசிக்காரர்கள் நன்றாக உணர்ந்திருப்பாங்க. அப்படி உணர்ந்ததனுடைய பலனாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே தயவு செய்து பணம், காசு, பொண்ணு, பொருள் இது எல்லாமே ரெக்கமெண்டேஷனும் தயவு செய்து கொடுக்காமல் இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயோ அம்மா அப்பாவுக்குள்ளேயோ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் வரைக்கும் மேசராசிக்காரங்களை பேச்சதான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க யாருமே கேட்காம இது பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறதா தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இப்போ நடக்கிற விரைய சனியினால் இவங்க சொல்கிற பேச்சு தயவு செய்து யாருமே கேட்காத நிலைக்கு இவங்களுடைய காலகட்டம் மாறி இருக்கும். இந்த ராசிக்காரங்கள்ட்ட பணம், காசு இருக்கும்போது எல்லாருமே இவங்க பேச கேட்டாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு நிறைய மேசராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டம் வரும்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் இந்த காலகட்டத்தை அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும். அதனால இந்த காலகட்டத்தில் தயவு செய்து பெருசாக கடன் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க, கடன் நீங்கள் கொடுக்காதீங்க. அதே சமயத்தில் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் போகாமல் இருக்கிறது தான் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா 100% மாட்டிக்குவீங்க. அதுவும் அவங்க நல்லா காசு பணம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தான் மேசராசிக்காரர்களுக்கு மாறுவதற்கான காலகட்டம். மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சிறப்பாக இருந்ததுன்னா வீடு, தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். அதே செவ்வாய் வந்து குறைவா இருந்துச்சுன்னா வீடு குறைபாடு இருக்கும், வாஸ்து குறைபாடு இருக்கும். இதை வந்து போக்குறதுக்கான வழி எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பெண்கள் உடல்ல பல குறைகள் இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். உடல்நல குறைவு, மனக்குழப்பம் இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். மேசராசிக்காரர்கள் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இவங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாங்கிறத வந்து சிந்திக்கிற திறன் வந்து மேசராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். குடும்பத்தை பற்றிய கவலையும் மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக. திருமணமான மேசராசிக்காரர்கள் கணவன் மனைவி இப்போ யார் இருந்தாலும் அவங்களுடைய ஆப்போசிட். இப்போ கணவனுக்கு மேசராசியாக இருந்தாலும் மனைவி மேலே சந்தேகப்படுறதும், மனைவிக்கு மேசராசியாக இருந்தாலும் கணவன் சந்தேகப்படுறதும் இந்த காலகட்டங்கள் வந்து நடக்கும். இது என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தற்போதைய கிரக நிலைகள் தான். இதை நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சந்தேக எண்ணங்கள் தோன்றும் போதே வெளிப்படையாக ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் மறைச்சு அந்த இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மொபைலில் வந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா
எப்பவுமே கூப்பிடாதாலும் கூப்பிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு சில காலகட்டத்தில் கூப்பிடும்போது கால் வெயிட்டிங் இருக்கலாம். இப்போ மனைவி கூப்பிடும்போது கால் வெயிட்டிங் இருக்கலாம். அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து மனைவி கூப்பிடும்போது மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறவங்க ஒரு சில காலகட்டத்தில் அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ வந்து மனைவிக்கு கணவன் மீது சந்தேகங்கள் வரும். அப்படி வர்றப்ப அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட நீ வந்து முதல்ல மாதிரி பேசுறது இல்லை, அன்பா இல்லை, பாசமா இல்லை, முதல்ல என்ன என்ன தங்கம் குட்டி செல்லம் இப்படியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேசராசிக்காரர்கள் மீது ஆப்போசிட் பார்ட்டிகள் கோபம் வர நிலையில் தான் அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் வந்து தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். மகாபாரதத்துல யுதிஷ்டிரன் எப்படி சொல்லுவாங்க, தர்ம சிந்தனையோடையே இருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் யார் தவறு செய்தாலும் அதை டைரக்டா இவங்க வந்து சுட்டி காட்டுற நிலையில தான் மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்களே தவறு செய்திருந்தாலும் ஓப்பனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு மேசராசிக்காரர்கள 100% பேர் ஓப்பனா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லினாலும் இவங்களுக்கு மனசுக்குள்ள நம்ம தப்பு பண்ணிட்டுன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் வந்து ஓப்பனா இருப்பாங்க, ரொம்பவும் தெளிவாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தர்ம சிந்தனையிலேயே அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க காதல் பண்ணுறதாகவும் அன்பு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துலேயுமே அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறது வந்து அதிகமாக இருப்பாங்க மேசராசிக்காரர்கள். அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் ஒரு கம்பெனியில் ஓனராகவோ மேனேஜராகவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிறப்பாக வழிநடத்தும் திறன் வந்து மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். மேக்சிமம் மேசராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி எல்லா காலகட்டத்திலையுமே சிறப்பாக வழி நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போத காலகட்டத்தில் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இந்த காலகட்டங்கள் மாறும். ஆனாலும் நம்ம ட்ரபிளாக இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் அனுசரித்து அதை எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதை வந்து தெளிவாக கொண்டு போகத்தான் மேசராசிக்காரர்கள் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு குறிக்கோளோட வெற்றியை நோக்கி மட்டும்தான் மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஒரு செயலை செஞ்சால் அதில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அதில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடணும், அது ஜெயிச்சிடணுங்க அப்படிங்கிறதுல ஒரு மெயின் குறிக்கோளோட மேசராசிக்காரர்களும் இருப்பாங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் இனிமேல் என்னென்னலாம் பண்ணலாம், இவங்களோட லைஃப்ல என்னென்ன பண்ணலாம் சேஞ்ச் ஆகுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ மேசராசிக்காரர்கள் திருமணமாகி மனைவிக்கு ஒரு வாரம் ஒரு நாள் என்ன பண்ணணும்னா, மேசராசிக்காரர்களுடைய குணநலங்களை இனிமேல் என்னென்ன பண்ணனா இவங்களுக்கு வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும், கஷ்டங்கள் எல்லாம் குறையும், இப்போ இருக்கிற நிலைகள் எல்லாமே மாறும் அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒரு ஒர்க் போகிறவங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணமானவங்க எல்லாரும் அவங்களுடைய மனைவிக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இவங்க குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வாரத்தில் ஒரு நாள் குறைஞ்ச வச்சு ஒரு 4-5 மணி நேரமாவது குழந்தைகளிடமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கும். மேசராசிக்காரர்கள் மனைவி கணவன் வெளியே போகும்போது சிரிச்ச முகத்தோட மனைவி அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் போகிறவராக இருந்தால் பிஸ்னஸ் அன்னைக்கு சிறப்பாக நடக்கும். ஒரு வேலைக்கு போகிறவராக இருந்தால் எப்போ இருக்கிற வேலைகளோட கஷ்டத்தை விட அன்னைக்கு சிறப்பாக நடந்தது. அது வந்து மனைவியினுடைய முகபாவனை பொறுத்த மேசராசிக்காரர்களுக்கு அமையும். திருமணம் ஆகாத மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட பெற்றோர்கள் அம்மாவை வேலைக்கு போகும்போதும் ஒர்க்குக்கு போகும்போது சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்கன்னா அவங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கும். மாதத்துக்கு ஒரு டைமாவது பக்கத்தால் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 மேசராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு முருகன் கோயில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் போங்க. முடியல அப்படின்னாலும் மாதத்துக்கு ஒரு டைம் பழனி அல்லது திருச்செந்தூர் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற மலை மீது இருக்கும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் டெய்லி மேசராசிக்காரர்கள் மனைவி வந்து தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை தரும். அப்படி எல்லா நாளும் தீபம் ஏற்ற முடியலினாலும் குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காலை மாலை 2 நேரமும் கட்டாயம் தீபம் ஏற்றினாங்கன்னா குறைஞ்சபட்சம் இவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறத இவங்களே மேசராசிக்காரர்கள் பார்க்கணும். மேசராசிக்காரர்கள் ஒரு டைம் ஆகுது திருவெண்காடு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது யோகா மெடிடேஷன் இதெல்லாமே பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில்
மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும். மேச ராசிக்காரனுடைய இஷ்ட தெய்வம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். முருகப்பெருமான் தான் அவங்களுடைய இஷ்ட தெய்வம். மாதம் ஒரு முறையோ 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது, முடிஞ்ச வரைக்கும் 6 மாதம் இல்லாட்டி வருஷத்துக்கு. இப்போ இருக்கிற பொருளாதார இதில் மேக்ஸிமம் போயிட்டு வந்துடலாம். நவீன வசதிகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைமாவது போயிட்டு முருகப்பெருமான முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு போய் நைட் அங்கிருந்து தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்த்து கடலில் குளிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது மேசராசிக்காரர்களுடைய தற்போதைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ மேசராசிக்காரர்கள் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோடலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ₹1 அந்த முருகப்பெருமானை நினச்சி எடுத்து வச்சுட்டு, இன்றைய தொழில் நல்லபடியாக நடக்கணும், ஒர்க்கு போகிறவங்க இன்றைய ஒர்க்கு வந்து நல்லபடியாக நடக்கணும், ₹1 2 உங்களால் முடிஞ்சு ஏதோ ஒரு தொகையை முருகப்பெருமானை நினச்சிட்டு மேசராசிக்காரர்கள் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் எப்போ முருகர் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த காசை கொண்டு போய் உண்டியில் போட்டுருங்க. முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு உண்டியில் போட்டுருங்க. அப்படி உண்டியில் போட முடியல அப்படின்னாலும் அந்த காசுக்கு நீங்கள் பூவோ திருநீரோ ஏதாவது ஒன்று வாங்கி முருகப்பெருமானுக்கு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கனாலும் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தற்போதைய நிலைகள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு மாறும். மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் போகர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், போகர் பழனியில் இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு டைம், மாதத்துக்கு ஒரு டைமோ 6 மாதத்துக்கு ஒரு டைமோ வந்து போய் போகரை முருகப்பெருமானோட தரிசித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் முருகப்பெருமானை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்படி மார்க்கண்டேயன் வந்துட்டு தன்னுடைய மரணம் வர்றப்ப சிவபெருமானோட லிங்கத்தை பிடிச்சி விட்டு கட்டி பிடிச்சிட்டாரோ, அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய கஷ்டங்காலங்கள் எல்லா கட்டத்திலையுமே முருகப்பெருமானை இறுக பற்றி கொள்ளணும். உங்களுக்கு தீர்வு வெற்றி எல்லாமே முருகப்பெருமான் கையில் தான் இருக்குது. அதனால் உங்களுடைய ஆதிக்கம் முருகப்பெருமான் தான். உங்களை லைஃப்பில் வழி நடத்துறது எல்லாமே முருகப்பெருமான் தான். நீங்கள் எந்த ஒரு டெய்லி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு அந்த செயலை செஞ்சு பாருங்க, 100க்கு 99% வெற்றி கிடைக்கும். நீங்கள் கண் கூட அதை வந்து உணர்வீங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் தடைப்படலாம். அப்போ நீங்கள் தடைப்பட்டாலும் முருகப்பெருமானை விடாமல் எனக்கு இதை கண்ணி கொடு முருகான் மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழியை மேசராசிக்காரர்களுக்கு காட்டுவார். முடிஞ்ச வரைக்கும் முருகருடைய மந்திரங்கள் ஏதாவது உச்சரிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியதில்லை. ஓம் சரவண பவ, ஓம் வெற்றிவேல் முருகா, ஓம் முருகாய நம்ம, இந்த மாதிரி முருகருடைய பேர் நீங்கள் எத்தனையோ பேருக்கு, ஓம் கந்தாய நம்ம, ஓம் கடம்பாய நம்ம, முருகா வெற்றிவேல் முருகரோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு 100 டைம் ஆகுது பூஜை பண்ணும்போதோ அல்லது நார்மலாக ஒரு இடத்துல தனிமையாக கொண்டோ சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அதெல்லாம் தீர வழிவகை செய்ய முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார மேசராசிக்காரர்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் கோல், நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறது அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எய்ம் பண்ணிக்கணும். இப்போது நிறைய கடன்கள் இருக்கலாம். இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த எல்லாம் அச்சீவ் பண்ணணும், இந்த வருஷத்தில் இவ்வளோ டார்கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி வந்து மேசராசிக்காரர் ஒரு கோலை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கோலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கணும். அந்த கோலை வைக்கும்போதே முருகப்பெருமானை நினச்சிட்டு தான் நீங்கள் அந்த கோல் வைக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வத்தை தயவு செய்து விட்டுறக்கூடாது. முருகப்பெருமானை கும்பிட சொன்னதுக்கோசரம் நீங்கள் குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ, அமாவாசை பௌர்ணமி, இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இப்போத காலகட்டத்தில் மட்டும் எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் மேசராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு இலக்கை தேர்வு செஞ்சுட்டு அதை முழு கவனம் செலுத்தி செய்யணும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 இலக்கு வச்சுருவாங்க. அந்த 2-3 வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. அப்போ என்னன்னா 2-3 ஒர்க்கையுமே தெளிவாக பண்ண முடியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு எய்ம்
ஒரு ஒர்க்கை தெளிவாக பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கில் ஒரு வருமானத்தை கரெக்டாக உங்கள் டைமிங் குறைச்சிக்கணும். ஒரு ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு 10 மணி நேரம் பண்ணுறீங்களா, அந்த 10 மணி நேரத்துக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வருதா, அதே 1000 ரூபாய் 8 மணி நேரம் பண்ணால் எப்படி வர வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதை 7 மணி நேரம் பண்ணால் எப்படி வர வைக்கணும்னு பார்க்கணும். அப்படியே உங்களுடைய அந்த ஒர்க்குடைய டயத்தை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒர்க்குக்கு போகணும். அதையும் பார்க்கணும், இதையும் கூட அடிஷ்னலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் நீங்கள் எந்த ஒரு புதுசாக தற்போதைய சூழ்நிலையும் மேசராசிக்காரர்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி செய்யறீங்க அப்படின்னா முழுசாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மொபைல் ஷாப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ வச்சுருக்கீங்க, நல்ல மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக எந்தெந்த பொருள் வாங்கி வச்சிங்கனாலும் வியாபாரம் ஆகுமே தவிர, இப்போ நீங்கள் மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க டக்குன்னு டேரெக்டாக போய் எலக்ட்ரிக் கடை வைக்க முடியாது. ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்கிறவங்க உடனடியாக போய் ஹார்ட்வேர்ஸ் பண்ண முடியும். அப்படி அந்த தொழிலை பற்றி தெரியாமல் நீங்கள் தயவு செய்து மேசராசிக்காரர்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு நல்லது. புதிய எந்த விஷயத்திலும் கற்றுக்குங்க. அதை வேண்டாம்னு சொல்லலை. மேசராசிக்காரர்கள் புதுசாக விவசாயம், தொழில்துறை எல்லா விஷயத்துலையும் கற்றுக்கிட்டு அதை நல்லா பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு முழுசாக தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டு அதை எடுத்த முடிவே சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு நீங்கள் 100% நம்பணும். அதே சமயத்தில் அந்த டைமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட ஆலோசனையும் கேட்டு பாருங்க. ஆனால் முடிவு எடுக்கிறது நீங்களாக இருக்கணும். இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் அதை எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஆனால் மேசராசிக்காரர்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முடிச்சிடுவீங்க. அது நல்லா தெரியும். என்னென்ன தொழில் செய்யலாம்னு தெரிஞ்சு இந்த வேலையை தெளிவாக பண்ணுங்க. ஆனால் சம்பாதிக்கிறத காட்டிலும் அதை நீங்கள் சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாயிலேருந்து 500 1000 வரை எதிர்காலத்தை நோக்கி சேமிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி இதே மாதிரி காலகட்டங்கள் வரும்போது உங்களுக்கு லைஃப்பில் உதவும். புதிய முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 யோசித்து செய்யுங்க. நஷ்டம் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி தெளிவாக யோசித்து மேசராசிக்காரர்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 அகம்பாவத்தை மேசராசிக்காரர்கள் உரைச்சிக்கிறது ரொம்ப 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 நல்லது. இது எல்லாமே மேசராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய சேனல்லே கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் சேலஞ்சு வச்சு உங்களுடைய தற்போதைய பிரச்சனையே என்னென்னவோ அதை எல்லாமே நம்ம இத்தனை நாளில் தீர்க்கிறதா சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக ஓப்பன் பண்ணி நான் அதில் சொல்ல போகிறேன். அது சில காலங்கள் ஆகலாம். அதற்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வரும்போது கண்டிப்பாக நான் யூடியூப்பில் சொல்கிறேன். நீங்கள் அதில் பயணித்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டெய்லி கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ உங்களுக்கு ஒரு குருவாக என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். பின்வரும் காலங்களில் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் நல்லபடியாக வளரும். அதே போல் நீங்கள் சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.